working very closely side by side. And they have grown, they've always had a bond, but this bond is like, you know, if Dad had a little brother, this is what it will look like. And I totally appreciate how real Uncle is with Dad. Thank you very much. In the mic cut open the mic. Okay. I think it's a dead battery. Yes, you. Okay. என்னென்றால் முதல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்ததுதான் இருந்தாலும் மாஸ்டர் சொல்கிறார் இப்போ நீங்களெல்லாம் சந்திச்சா பிறகு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அவர் சந்திச்சிருக்கீங்களா சின்னலேருந்து படித்தாக்கலாம் இருக்கிறீங்க இருந்தாலும் நான் கொஞ்ச காலத்தில் என்னத்தை கேப்ஷோ பண்ணேன்றதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் அவர் ஏற்கனவே சொன்னேன் கதைகள் போட்டுருவேன் ஆனால் என்ன பிரச்சனை அவர்கிட்ட பர்த்டே அவர்கிட்ட பிஸ்னஸ்காரரை கூப்பிட்டுருக்காரு ஏதாவது ஒன்று சொல்லணும் என்ன செந்தில் என்பது எனர்ஜியடா அஞ்சாமை அவரது திறமையடா 6லும் படிப்பு 75லும் படிப்பு கனடாவை ரன் பண்ணும் எஞ்சினடா வேலனை கந்த வடிவேலனடா செந்தில் என்பது எனர்ஜியடா டாக்ஸ் ரிட்டர்ன் அவரது உலகமடா 6லும் படிப்பு 75லும் படிப்பு கனடாவில் மிளிர்கின்ற லீடரடா வேலனை செந்தில் வடிவேலனடா. எனவே இதுதான் அவருக்கு நான் கொடுக்குற தொடக்கம். 51ஆம் ஆண்டு பிறந்து ஒரு கமக்கார குடும்பத்தில் பிறந்து சிறு வயதில கவன் செய்து மாட்டு தொழுவத்திலே எல்லாம் கவனிச்சு டிராக்டர் ஓடி சூடு விரிச்சு சந்தைக்கு சென்று முட்டை வித்து அந்த காசுல மிரக்கறியும் பானும் வேண்டி கொண்டு வீட்டுக்கு உதவி செய்து கிடைக்கிற கேப்ல பள்ளிக்கூடம் சென்று படித்து படிப்பு கவனம் செலுத்தி யூனிவர்சிட்டி சென்று அந்த நேரத்தில் டியூஷன் சொல்லி கொடுத்து டியூஷனில் என்டைய ஸ்ரீலங்காவின் தந்தை ஏரியாக்கு கலக்கி தன்னுடைய கடின உழைப்பால் 25 வயதிலேயே ஏஜியாகி சொந்த ஊர்லேயே போஸ்டிங் போட்டு யாழ்ப்பாணத்தை ஒரு கலக்கு கலக்கி அந்த கேம்ப்ல சிவஞான ராணியையும் ஒரு கலக்கு கலக்கி கலம்பூர் ரெஷனரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா வந்து அங்க மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் படிச்சு அப்புறம் கனடா வந்து தண்ணி விடாங்க கொஞ்சம் தண்ணி அறிவியல உண்மையை நோக்கு தான் தண்ணி குடிச்சுனா எனிவே இங்க விட்டுனா கனடாக்கு வந்து சிறியா ஒரு கம்பெனியில வேலை செய்ய துவங்கி அதன் பின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங்க்கு போய் வேலை செய்து பாட்டயமாக டாக்ஸ் ரிட்டர்ன் செய்ய தொடங்கி அக்கவுண்டன்ட் ஆனா கொஞ்சம் மேல போகலாம் நினைத்து சிபிஐ படிச்சு முடிச்சு குடும்பத்தையும் சரிவர கவனிச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல வேலை எடுத்து பிறகு அது சிஆர்ஐக்கு போய் சிஆர்ஐல செக்ஷன் மேனேஜரா கனகாலமா வேலை செய்து 72 வயதுல ரிட்டையர் பண்ணி அதுதான் நடக்குது. நான் இழப்பார மாட்டேன் தம்பி வண்டில கட்டுறா. ஓகே, செந்தில் பைனான்சியல் சர்வீஸ் என்ற ஒரு ஃபர்மை தொடங்கி எப்பவும் உழைப்பும் பிழைப்பும் தான் என்று சொல்லி மிஸ்டர் செந்தில் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார். Within 2 years over 2000 clients and the numbers are still growing. வருகிற எந்த கிளையண்டையும் அப்பூரா அம்மா என்று கதைத்து சகல பல வேலைகளை செய்து கொடுத்து ஸ்ட்ரெஸ் என்றால் என்னென்று தெரியாத ஒரு மகான். This Superman has a lot of energy. Always I impressed her. இந்த ஆளை பார்த்துட்டு எந்த மனுஷன் எடுக்குது மாஸ்டர் பேர் எவ்வளவு சத்துவமா அப்பு ராசா எல்லாம் கிடைக்குது கதைக்கவே இருந்தா தான் வர ஸ்டாக் இல்லையே நான் வச்சு கொண்டு வச்சவே செய்யல தெரியும். இந்த மகானை 96ஆம் ஆண்டு மகானை முதல் சந்திச்சு நான் சிடிஏ படிக்க அக்கௌண்டன்சியா படிக்கல. அப்போது எனக்கு 35 வயது, அவருக்கு 45 வயது. அவருக்கு பிள்ளைகள் டீனேஜ் ஏஜ். குரூப் ஸ்டடி செய்யறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்கு வருவார். ஓவர் கோட் 2-3 லேயர்ஸ் உடுப்போடு வருவார். இரண்டாம் இடையில போய் கண்ணை காட்டணும். சாமந்திய வீட்டுக்கு அந்திய டிக்கு இதுகளுக்கெல்லாம் கண்ணை காட்டி போட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துட்டு கேட்பாரு செல்வா அங்க விட்டு நாங்கள் படிக்கிறோம் கண்டு உண்மையா போட்டோடும் என்று கண்டு கேட்டார். அந்த வயதிலே படிக்கோடும் என்று சொல்லி தட்டு. பிறகு இவரோட சேர்ந்ததாலே எனக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டால் நான் சிபிஏ 2 பேரும் சேர்த்து 1999ல முடிச்ச நாங்கள் முடிச்ச கையோடு ஒரு புது கிளையண்ட் தந்து நீ உனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு என்ன அந்த அக்கவுண்டிங் துறையிலேயே தொடங்க வச்சவன். ஆனா ஒருத்தருக்கு தெரியாது முதல்ல பாட்டை நான் பாட்டு ரீரைட் பண்ணி எழுதுறது ஒரு கிட்டத்தட்ட 150 பாட்டுக்கு மேல ரீரைட் பண்ணி எழுதிட்டேன்.
பாட்டை ரீரைட் பண்ணி எழுதினது முதல் இவருக்கு தான். அதாவது அவருக்கு 60வது பர்த்டே, 60ஆம் கல்யாணத்துல இருந்து அதுல இருந்து ஃபியூ லைன்ஸ். நல்ல நல்ல மனிதரை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல மனிதரை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, கருணை இருந்தால் ஞான ராணியாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் செந்திலாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் செந்திலாகலாம். மனாக்கள் தெரியாத சிவஞான ராணி என்றா பைப்புக்கு பேர் தான் எல்லாரும் ஞான. எனிவே மிஸ்டர் செந்திலுக்கு தலைவர் என்று பேர் சூட்டினது நான் தான். நான் இப்போ கதைக்கிறது இசக்கு பிசக்கா கொஞ்சம் ஃபாஸ்டாக தான் கதைக்கிறேன். ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட் எப்போ வச்சிருப்பேன். எதில் கோவிக்க மாட்டேன். உண்மையாக எனக்கு தெரியும். அது எனக்கு தர்ற மரியாதை என்று. தேங்க்யூ வெரி மச் சார். அட் திஸ் ஸ்டேஜ் காட் பிளஸ் யூ. ஆனால் உங்களுக்காக டெடிகேட் பண்ணி ஒரு சாங் வச்சிருக்கிறேன். அது நிச்சயமா நீங்க கேட்க வேண்டிய பாட்டு தான். இவருக்கு பிடிச்ச பாட்டு தான். பாட்டோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை, அவருக்கு ஒரிஜினல் லிரிக்ஸ் இல்லை. தனித்துவமான செந்தில் வடிவேல் இந்த உலகத்தில் விழுகிறது. இந்த உலகம் போற்றும் நல்ல மனிதர் எவருக்கும் பிடிக்கிறது. 75 years செந்தில் வடிவேல் நீங்கள் வாழணும் 100 ஆண்டு. வகை படிப்பும் ஏஜிய சொப்பும் திறம்பட செய்கின்றாய். அந்த ஈழம் போற்றும் மாஸ்டர் என்றே புகழ் பெற பெறுகின்றாய். லோனும் பண்ணி முடிய அமெரிக்கா வருகின்றாய். அங்க மேலும் படித்து கவுண்டனாகின்றாய். ஒன்டாரியோ மினிஸ்ட்ரி பெடரல் கவர்மெண்ட் கனடாவில் மிளிர்கின்றாய். வாழ்க வாழ்க தலைவரே வாழ்க என்றே வாழ்த்துகின்றோம். தனித்துவமான செந்தில் வடிவேல் இந்த உலகத்தில் விழுகிறது. குங்குமச்சிலையே சிவஞான ராணியே குலமகளே வருக. நீங்கள் திருமணமாகி 45 years anniversary வருக. குங்குமச்சிலையே சிவஞான ராணியே
அடுத்தது பிரசான் கேட்கின் பிரதீசே 6 கிராண்ட் கிட்டும் வாழும் வீடு திறம்பட வாழ்த்துகிறேன். செந்தில் பைனான்சியல் மிடில் வீலன் பிஞ்சிலே திறம்பட ஜொலிக்கின்றது. எந்த கோர்ப்பரேட் டாக்ஸும் பர்சனல் டாக்ஸும் கண்ணெதிரே கிடைக்கும். செந்தில் பைனான்சியல் மிடில் வீலன் பிஞ்சிலே திறம்பட நடக்கின்றது. எந்த கோர்ப்பரேட் டாக்ஸும் பர்சனல் டாக்ஸும் கண்ணெதிரே கிடைக்கும். டிபிக்கல் மேட்டர் சிஆர்ஏ இஷ்யூகள் திறம்பட சோல்வாகுமே. வாங்க வாங்க செந்தில் தருவார் தரமான ஆலோசனை. தனித்துவமான செந்தில் வடிவேல் இந்த உலகத்தில் விளைகிறது. இந்த உலகம் போதும் நல்ல மனிதர் எவருக்கும் பிடிக்கிறது. 75 years செந்தில் வடிவேல் நீங்கள் வாழணும் 100 ஆண்டு. தேங்க்யூ சர்வாங்கர். எல்லாம் நம்ம நீங்க சொன்னது இந்த ஸ்ட்ரெஸ் படி சொன்னீங்க இல்லையா, அது மட்டும் நம்ப மாட்டேன்.